உங்க விருப்பம் கர்த்தரால் உண்டானது, உங்களுடைய ஆசை தேவனால் உண்டானது. அதற்கு உயிர் கொடுக்கிறவர் கர்த்தர். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஏன்னா தரிசனத்தை விதைக்கிறவர் கர்த்தர். தரிசனத்தோட 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 அந்த தரிசனத்திற்காக எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜெபம் இருந்தா போதும். ஜெபம் இருந்தா போதும். இடைவிடாமல் விட்டு கொடுக்காம நான் தொடர்ந்து போவேன், தொடர்ந்து ஓடுவேன். அப்போ யோசிங்க, ஒரு நோட்டு எடுத்து எழுதுங்க, உங்க தரிசனத்தை எழுதுங்க. இப்படி மாறணும், இப்படி வாழணும் அப்படின்னு. ஆரம்பம் அவ்வளவுதான், கஷ்டம் தான். ஆரம்பம் எப்பவுமே லெகுவா இருக்காது. கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி தான் இருக்கும். கல்லுல உரிக்க முடியுமா? அதான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. எடுத்து வச்ச உடனே அவ்வளவுதான், உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. காத்திருக்கணும், தரிச்சிருக்கணும், அப்படியே அர்ப்பணிச்சிருக்கணும். ஏற்ற காலம் ஒன்று வரும். அப்பொழுது கர்த்தர் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற உங்களை மகிமையா கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, புதிய வருஷத்துக்குள்ள நான் போகும்போது இந்த வருஷத்துல ஒரு விஷனோட நான் போகணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் எடுத்து, ஒரு வீடு நான் கட்டணும் ஆண்டவரே, ஒரு ப்ராசஸ் எடுத்து போங்க, அப்படியே போங்க. நான் கடன் வாங்க சொல்லலை, ஆனா வாய்க்க பண்ணுகிறவர் யார் அப்படின்னா ஆசை கர்த்தர். அப்போ ஒரு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு பிரேயர் ஒன்று ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அப்படி வரட்டும், அப்படி வரட்டும். சும்மா உட்காந்து அதான் என்னன்னா ஒரு மந்து பிடிச்ச மாதிரி அப்படி நம்ம உட்காந்துடக்கூடாது. ஒரு அந்த சோவைன்னு வாங்கல, சில ஊரில் சோவை பிடிச்சோம், அது அப்படியே உட்காந்து எதுவுமே இல்லாமல் அப்படியெல்லாம். நான் உங்களை குற்றப்படுத்தலை, ஆனால் என்னன்னா கர்த்தரே அப்படிப்பட்டவங்களை வெறுக்கிறார். அப்படி எல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்குது, பெரிய பிரச்சனை, என்ன விதைச்சாலும் அவ்வளவுதான், எதிரி பிடிங்கிட்டு போறான். ஆனா அந்த நிமிஷத்துல ஒரு வாலிபன் எழும்பி, நான் பாத்துக்கலாம்டா, சரி பாப்பா வா, நீ எனக்கு என்னுடைய இதெல்லாம் பிடிங்கிருக்க, நான் இல்லாத போது நீ வந்து எல்லாம் எடுத்துட்டு போற, நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி அறுப்பு காலம் வரும்போது முழுக்க போய் தான் விவசாயம் பண்ணி ஒரு சின்ன கூடாரம் போட்டு உள்ள போய் உட்கார்ந்து பார்க்கலாம் யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம்னு கிதியோன் போய் உட்கார்றான். ஆனா பெரிய பலசாலி ஒன்றும் இல்லை, கோலை பெரிய அடிக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ தெரியாது. ஆனா எப்படியாவது முன்னாடி வரணும் அப்படின்ற அந்த தரிசனம் அவனுக்குள்ள இருக்குது. நம்ம சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தரிசனம் இருக்குது. போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தூதன் வந்து சந்திச்சு ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து என்ன கூப்பிடுறாருன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.